சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக குக்கர்லேயே மசாலா எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 500 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, 2 கொத்து கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை முறி துருவிய தேங்காய், 3 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, 10 கிராம்பு, அரை ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1.5 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. நாம் இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் பூ, 8 கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கரைஞ்சிடாமல் 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு. இது கூட 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். அரை முறி துருவின தேங்காவையும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காவை அரைச்சாச்சு. இது கூட ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போவே நல்ல வாசனை வருது. நாம் இன்றைக்கி மட்டன் குழம்பு குக்கரில் தான் பண்ண போகிறோம். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்க்கும்போது நம்ம மட்டன் குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை இலை, எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுடலாம். நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காயும் சேர்த்து செய்யுங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கறி கூட சேர்ந்து வேகும்போது உருளைக்கிழங்கு மசிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற 500 கிராம் மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கூட மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. விசில் போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சா போதும். மட்டனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வந்துடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் மட்டனில் உள்ள தண்ணி வெளியில் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மட்டனில் வந்து உப்பு காரம் வந்து நல்லா இறங்கும். அதுக்காக தான் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமலே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. 1 டம்ளர் அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேகும்போது மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால தான் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிடலாம். மீடியம் ஹீட்டில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம குக்கரில் பண்ணதுனால ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் ஆறுனதும் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பை சாதம் கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.